நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தடயம்.com. இது தமிழரின் தடம். உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய வாசகர் தடம் நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது யாருக்காக இந்த மணி ஒலிக்கிறது என்கிற நாவல். அதாவது எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய யாருக்காக இந்த மணி ஒலிக்கிறது. ஹெமிங்வே மிக அற்புதமான ஒரு படைப்பாளர், ஒரு எழுத்தாளர். அவருடைய வார்த்தைகளின் வசீகரம் என்பது நாங்கள் வார்த்தைகளுக்குள் அடக்க முடியாத ஒன்று. அவருடைய அந்த மெல்ல சொல்லி செல்லுகிற பாங்கு, மிக உயர்ந்த விடயங்களை மெதுவாக கடத்தி செல்லுகிற பாங்கு என்பது மிக நுணுக்கமானது. அந்த வகையிலே இந்த புத்தகம் உண்மையில் ஒரு மயிர்கூச செய்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். அதாவது நாங்கள் வாழாத ஒரு உலகத்துக்கு இந்த புத்தகம் எங்களை புத்தகங்களே அப்படித்தான். நாங்கள் வாழாத ஒரு உலகத்துக்கு புத்தகங்கள் எங்களை கூட்டி சென்று விடுகின்றன. அதிலும் ஒரு ஸ்பானிய போர் வீரனோடு எங்களுக்கு ஏற்படுகிற அந்த உறவு தான் இந்த புத்தகத்துக்கும் எங்களுக்குமான அந்த வாசிப்பு நேரங்கள் என்று நான் நினைக்கிறேன். ஜார்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஸ்பானிய மக்களுக்காக போராடுகிற ஒரு வீரன். அதாவது அவர் ஒரு பேராசிரியராக இருக்கிறார், ஒரு விரிவுரையாளராக இருக்கிறார், ஸ்பானிய விரிவுரையாளராக இருக்கிறார். ஆனால் அந்த ஸ்பானிய மக்கள் மீது அவருக்கு இருந்த அந்த மண் மீது அவருக்கு இருந்த தாகம், அன்பு, இவை காரணமாக அவர் அந்த மக்களின் விடுதலைக்காக ஒரு போராளியாக மாறிக்கொண்டு ஒரு பாலத்தை தகர்த்தல் என்கிற பணிக்காக அந்த பணியை தன் சிரம் மேற்கொண்டு அவர் வருகிறார். அவருக்கு அது மிக அதில் கட்டித்தனம் மிக்கவர். அவர் அந்த வெடிவைத்து தகர்க்கிறது என்பது அவருக்கு மிக கட்டித்தனமானவர். அப்படி இருக்கிற அவரை அந்த பணிக்காக அனுப்புகிறார்கள். அவர் அங்கு சந்திக்கிற மனிதர்கள், கொரில்லா போராளிகளை அவர் சந்திக்கிறார். அந்த காட்டுக்குள் அவர்களோடு வாழ்கிற அந்த 3 நாள் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் அவர் சந்திக்கிற விடயங்கள், அவர்களுக்குள் நடக்கிற சம்பவங்கள், அவர் பார்க்கிற மனிதர்கள், அவர்களை கடந்து அவருடைய அந்த பாலத்தை தகர்க்கிற பணி எவ்வாறு நிறைவுற்றது என்பது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த கதையாக இருக்கிறது. அந்த போர்க்கால வன்முறையால் சிதைக்கப்பட்ட மேரியா என்கிற ஒரு பெண்ணோடு அவருக்கு உண்டாகிற காதல், ஒரு காதலை மிக அழகாக ஒரு நீண்ட காலம் வாழ்கிற காதல் வாழ்வை மேரியாவும் ஜார்டனும், அதாவது அவளுடைய ராபர்ட்டோவும் 3 நாட்களுக்குள் வாழ்ந்து முடித்திருக்கிறார். மிக அழகான ஒரு காதல் காவியமாக கூட இது இருக்கிறது. போர், மனித தியாகம், மனித மாண்புகள், காதலின் உச்சமான அந்த நிலை, இவை எல்லாவற்றையும் இந்த நாவல் சொல்லி செல்லுகிறது. அவர்கள் அந்த பணியிலே மிக ஆழமாக அவருடைய அந்த விசுவாசம் என்பது, ராபர்ட்டோவுடைய அதாவது ஜார்டனின் விசுவாசம் என்பது ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் அவ்வளவு அற்புதமாக கூறப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் பிலார் என்கிற ஒரு பெண்ணினுடைய ஆளுமையை கூட நாங்கள் பார்க்க வேண்டும். அவளுடைய கணவன் அந்த பொறுப்புகளை ஏற்காத நிலையில் இருக்கிற போது பிலார் அந்த பொறுப்புகளை ஏற்று அந்த கொரில்லா போராளிகளை கொண்டு நடத்துகிற விதம், அவர்களுக்கு உணவளிக்கிற விதத்தை கூட மிக அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அவர்களை எல்லாம் வழிநடத்தி அவள் அழைத்து செல்லுகிறாள். அந்த கடைசி நிமிடங்கள் வரைக்கும் அவளுடைய அந்த விடாத அந்த போராட்டம், இவையெல்லாம் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் போகிற போது அந்த கடைசி எத்தனையோ சம்பவங்கள், உண்மையில் அந்த மேரியாவுக்கும் ஜார்டனுக்குமான அந்த காதலின் வரிகள் எல்லாம் ஒரு சின்ன முயல்குட்டியாக அவளை அவர் உருவகப்படுத்திக் கொள்கிறார். அவள் சிதைக்கப்பட்ட ஒரு பூ என்பதை அறிந்த நொடியிலிருந்து அவளுக்காக தன்னுடைய மொத்த அன்பையும் கொட்டி கொடுக்கிறார். தாங்கள் பின்னாளில் வாழப்போகிற அந்த வாழ்க்கையை அவர்கள் மிக அழகாக கற்பனை செய்கிறார்கள். மாற்றின் கடற்கரையிலே அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை எல்லாம் அவர்கள் மிக அழகாக கற்பனை செய்து கொள்கிறார்கள். அந்த கற்பனையில் அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் நிறைவை கண்டுவிடுகிறார்கள். மேரியா ஒரு சிதைக்கப்பட்ட பூ, ஆனால் அவள் ராபர்ட்டோடம் எதிர்பார்க்கிற அன்பு, அவர் அதை கொடுக்கிற விதம், இவையெல்லாம் காதலின் உச்சமான வரிகளாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆர்னெஸ்டோ என்கிற ஒரு கிழவன், அவர் ஒரு விவசாயியாக இருந்தாலும் அந்த மக்களுடைய விடுதலைக்காக அவர் செய்கிற அந்த தியாகம், அது ஒரு விவரங்களை, தகவல்களை எடுத்து கொடுக்கிற அந்த பணி, அதாவது அந்த பனி குளிரில் அவர் உறைந்து போய் அவர் செய்கிற ஒவ்வொரு சேவை, அதாவது மனிதர்கள் ஒரு மனிதனுடைய இறப்பு என்பது தனி மனித இறப்பல்லே, அது பல மனிதர்களின் கூட்டு செயல் என்பது. அவருடைய அந்த ஒரு மனிதனுடைய இறப்பு என்பது அவனுக்கானது மட்டுமல்ல என்கிறதை சொல்லுகிறதான ஒரு உன்னதமான ஒரு அந்த கதையைத்தான், அந்த ஒரு கருவைத்தான் இந்த புத்தகம் தாங்கி நிற்கிறது என்று நான் கூறுகிறேன். ஒவ்வொரு பாத்திர படைப்புகளும் மிக அற்புதமாக இருக்கிறது. அவர்கள் அந்த கடைசி நொடிகளில் அந்த பாலத்தை தகர்த்து விட்டு அவர்கள் புறப்படுகிற போது அடுத்து என்ன என்கிற அந்த ஏக்கத்தை, எங்களுக்கு ஒரு தவிப்பை தருகிறதாக ஒவ்வொரு அத்தியாயங்களும் நகர்ந்து செல்லுகிறது.
ஆனால் அவர்கள் கடந்து செல்லுகிற போது அந்த கடைசி நொடி பொழுதுகளில் ராபர்ட்டோவின் குதிரை அருகிலே விழுந்து வெடித்த வெடிகுண்டினால் அதன் கால்கள் பாதிக்கப்படுகிறது. இனிமேல் தன்னால் செல்ல முடியாது, தன்னை அழைத்து செல்வதால் மற்றவர்களுக்கும் ஆபத்து என்பதை அறிந்து அவர்களை போகும்படி ஜார்டன் சொல்லிவிடுவார். ஆனால் எல்லோரையும் தாண்டி மேரியாவினால் அவரை விட்டு செல்ல முடியவில்லை. நான் உங்களோடு இருப்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி, ஏன் என்னை புரிந்து கொள்கிறீர்கள் இல்லை என்கிற அந்த அவளுடைய வாதங்களுக்கு அவர், நான் உனக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், நீ வாழ்ந்தால் நானும் வாழ்வதற்கான, நான் இருவரல்ல நாம் ஒருவர் தான், நீ வாழ்ந்தாலே நானும் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் அர்த்தம் என்று சொல்லி அவளை அனுப்பிவிடுகிறார். அந்த அகஸ்டினுக்கு அவள் மீது இருந்த அன்பு, அந்த செல்ல முயல் குட்டியை நீ கவனமாக பார்த்துக்கொள், அவள் மீது அன்பு காட்டு என்று சொல்லி அவளை பார்த்து கொள்ளுகிற ஒரு பொறுப்பையும் ஒரு விடுதலை வீரனிடம் கொடுத்து அனுப்புகிற அந்த அதி உச்சமான காதலின் வரிகள் மிக அழகானவை, ஆழமானவை. ஒரு இனிமையான ஒரு காதலையும் ஒரு தியாகத்தின் உச்சத்தையும் அந்த வீரர்களின் மிக அற்புதமான அந்த லாபகமான போர் முறைகளையும் கூட சொல்லி செல்லுகிறது இந்த யாருக்காக இந்த மணி ஒலிக்கிறது என்கிற புத்தகம். அவள் கடைசியாக அவள் விட்டு செல்லுகிற போது அவளுக்கு கடைசியாக அவர் சொல்லுகிற அந்த வரிகளை மட்டும் வாசித்து என்னுடைய இந்த பகுதியை நிறைவு செய்யும். எழுந்திரு செல்ல குட்டி என அவன் மறுபடியும் பணித்ததும் மிகுந்த அசதியுடன் மெதுவாக திரும்பி எழுந்து நின்றாள். அருகில் நின்ற பிலார் அவள் கையை பிடித்து கொண்டவளாய், வா போகலாம் என்று அவளை வெளியே அழைத்தாள். பிறகு ஜார்டனை நோக்கி, உமக்கு ஏதாவது தேவையா இங்கிலீஷ்காரரே என்று வினாவியபடி தலையை அசைத்தாள். எதுவும் வேண்டாம் என பதிலளித்து விட்டு மேரியாவுடன் பேச்சை தொடர்ந்தான் அவன். நாம் இணை பிரியவில்லை, சேர்ந்தே இருக்கிறோம். ஆகவே விடையளிப்பு வார்த்தையெல்லாம் நான் கூறப்போவதில்லை. என் செல்லக்குட்டி, கிறிஸ்டோலில் உனக்கு எல்லாம் நல்லபடி நடக்க வேண்டும் என்பது தவிர வேறேதும் வேண்டுதல் இல்லை. புறப்படு, நல்லபடியாக போ என்று அவன் கூறிக்கொண்டிருக்கையிலேயே மேரியாவை கையை பிடித்தபடி பிலார் விட்டு செல்லலானான். ஒரு அன்பினுடைய உச்சமான வரிகள் அது. அதோடு இந்த புத்தகம் இந்த வரிகளை கடந்து அந்த அகஸ்டினிடம் அவர் கொடுக்கிற அந்த பொறுப்போடு, அதுவும் அவர்கள் போய் சேருகிறவரே அந்த எதிரிப்படைகளை வருகிற அந்த வரவை எதிர்பார்த்து அவர் இருக்கிற அந்த நாளிகைகள் அல்ல, அந்த நாளிகைகள் அல்ல கணங்கள், அந்த நொடி பொழுதுகள் எல்லாம் மிக ஒரு விறுவிறுப்பான வார்த்தைகளால் வார்க்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஒரு எழுத்தாளர் ஹெமிங்வே. அவருடைய அந்த படைப்பை நாங்களும் தமிழிலே வாசிப்பது மிக ஒரு அழகான தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் நாங்கள் வாழாத அந்த ஸ்பானிய காட்டுப்பகுதி வாழ்க்கையை இந்த புத்தகத்தினூடாக வாழ்ந்துவிட முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும். அது ஒரு அரிய வாய்ப்பு. நீங்களும் வாசியுங்கள், உங்களுக்கும் அந்த வரம் கிட்டட்டும். ஒரு அந்த காடுகளுக்குள்ளே வாழுகிற மனிதர்களுடைய அந்த நிமிடங்களை நாங்களும் தரிசித்து கடக்கிறதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த புத்தகம் அமையும். நன்றி. மீண்டும் மற்றொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபி.